கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் யார் கருத்தாய் ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபம் பண்ணினது நிமித்தமாக என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எலியா என்பவன் நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான், உபத்திரம் உள்ள மனுஷன்தான். நம்மளை போல எல்லா சோதனைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கி கொண்ட ஒரு மனுஷன்தான். அந்த பாடு உள்ள மனுஷன் கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழையே பெய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஒரு பாடுள்ள மனுஷன் போராட்டம் உள்ள ஒரு மனுஷன் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது இயற்கையாய் இருந்த காரியங்கள் நின்று போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் எலியா வணங்குகிற தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிர் உள்ள தேவன், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதரால் கூடாத காரியம் தேவனால் ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தரை வணங்கின எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது எவ்வளோ பாடு இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அந்த பாடை பார்க்காதபடிக்கு, அவருடைய சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு அவர் கருத்தாய் ஜெபம் செய்தார். அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினது நிமித்தமாய் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, யார் அவரை நம்புகிறாங்களோ, அவருடைய நாமத்தை யார் உண்மையாய் விசுவாசிக்கிறாங்களோ, அவருடைய நாமத்தை யார் அறிக்கையிடுகிறாங்களோ, யார் கருத்தாய் ஜெபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அதிகாரங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிதான் எலியா கருத்தாய் ஜெபம் செய்கிறார். அவர் பாடை குறித்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்காதபடிக்கு பாடுள்ள மனுஷன் என்று சொல்லப்படுகிறார். அவர் பாடுகளை குறித்து, அவர் சூழ்நிலைகளை குறித்து கண்ணீர் விடாதபடிக்கு அவர் கருத்தாய் ஜெபம் செய்தது நிமித்தமாய் மழை நின்று போனது. மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கருத்தாய் ஜெபிக்கிற காரியம், ஒருவேளை தேவன் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருப்பார், நமக்கு எல்லா கிருபைகளை கொடுத்திருப்பார், வரங்களை கொடுத்திருப்பார். ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய பாடு, நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய போராட்டம், நமக்கு இருக்கிற வியாதி, நம்மளுடைய சூழ்நிலைகள் கருத்தாய் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு, விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க முடியாதபடிக்கு சத்துருவானவன் நம்மளை கட்டி வைத்து நம்மளை பாடுகளை குறித்து எப்பொழுதும் சோர்ந்து போகிறவர்களாய், ஜெபிக்க முடியாதபடிக்கு அப்படியே நம்மளை முடங்கடிக்க பண்ணுகிறவனாய் இருக்கிறான். இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறேன். அன்னைக்கு எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது மழை நின்று போனது. மறுபடியும் ஜெபம் பண்ணின பொழுது மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் கருத்தாய் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாடுகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், எல்லாம் மாறணும். அப்படின்னா கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை சுற்றி இருக்கிற 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் எலியா மாத்திரம் ஒரே ஒரு மனுஷன், அந்த ஒரே ஒரு மனுஷன், தனித்திருந்த ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். பிதாவாகிய தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் கூட இருந்ததுனால தான் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணும் பொழுது இயற்கையின் காரியங்களை தேவன் மாற்றி போட்டார். மறுபடியும் ஜெபம் பண்ணும் பொழுது மழை வானத்திலிருந்து பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம்.